கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின யோவானை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவருடைய அப்பாவான சகரியாவை பற்றி நம்மளை எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் செஞ்ச ஊழியம் எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினார், இதை பற்றியெல்லாம் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எல் ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பெயர் சசி ஜேசன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். சகரியாவை பற்றின நிறைய காரியங்களை ரொம்ப விளக்கமாக லூக்கா தான் எழுதியிருக்கிறார். இதில் சகரியாவை பற்றி மட்டும் இல்லை, அவர் செஞ்ச ஆசாரிய ஊழியத்தை பற்றியும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-17 வரை வாசித்தா சகரியா யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்றியே காட்டுவார். ஒரு மனுஷனுடைய கடைசி நாட்களில் கூட ஒரு ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தை காப்பாற்றி அதை நிறைவேற்றுவார்னு நாம் இங்கே பார்க்கலாம். அதுக்கு சகரியாவோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அதுக்கு அவர் செஞ்சிட்டு இருந்த ஆசாரிய ஊழியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். லேவி கோத்திரத்தில் இருக்கிறவங்க இந்த ஊழியம் கிடைக்காதான்னு ஏங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கனமான ஊழியம் தான் இது. ஆனால் இதை செய்ய சகரியாவுக்கு பலன் இருந்ததான்னு பார்த்தா இல்லை. நான் ஏன் இதை பலத்தோடு ஒப்பிடுறேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஆசாரிப்பு ஊழியம்னா என்ன, அதை எப்படி செய்யணும், அதில் இருக்கக்கூடிய கடினம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட தாவீது ஒரு காரியத்தை கேட்கிறாரு, நான் ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி. ஆனால் தேவன், நீ இல்லை, உன் குமாரன் தான் எனக்காக ஆலயத்தை கட்டுவான்னு சொல்லி தேவன் சொல்லியிருந்தாரு. சாலமோனுக்கு ஆலயத்தை கட்டி முடிச்சாரு. அந்த ஆலயத்தோட தற்போதைய மதிப்பு ஏறக்கூடிய 400 கோடி ரூபாய். இதை கட்டி முடிச்ச அப்புறம் சாலமோன் ஒரு விண்ணப்பத்தை செய்கிறாரு. இந்த ஆலயத்தில் யாராவது ஜெபிச்சாங்க, அப்படி இல்லைன்னா வேறு இடத்துல இருந்து ஆலயம் இருக்கிற திசையை பார்த்து யாராவது ஜெபிச்சாங்கன்னா நீங்கள் அதுக்கு பதில் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. தேவனும் அதுக்கு சரின்னு சொல்கிறாரு. இந்த ஆலயம் பின் நாட்களில் இடிக்கப்படுது, அப்புறம் செருபாபேல் தலைமையில் கட்டப்படுது. ஆனால் சாலமோன் கட்டின ஆலயத்தை விட இது ரொம்ப சின்னது. 400 வருஷத்துக்கு அப்புறம் யூதேயாவுக்கு ராஜாவான ஏரோது பதவிக்கு வராரு. இவர் யூதர்கள் தன் பக்கம் இழுத்து அவங்களோட ஆதரவை பெறணும்னு சொல்லி அந்த ஆலயத்தை சாலமோன் நாட்கள் எப்படி இருந்ததோ அதை போல கட்டி கொடுக்குறாரு. அதை கட்டி முடிக்க 46 வருஷம் ஆச்சுன்னு வேதம் சொல்லுது, யோவான் 2:20. அப்படின்னா இந்த ஆலயம் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆசாரியர்களுக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். இப்படி சந்தோஷமாக இருந்த நாட்களில் வாழ்ந்த ஒரு ஆசாரியன் தான் இந்த சகரியா. ஆனால் இவருக்கு சந்தோஷம் இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு பிள்ளை இல்லை. சகரியா ஒன்றும் கீழ்ப்படியாத மனுஷன் இல்லை. லூக்கா 1:6 சொல்லுது, அவர்கள் இருவரும் கர்த்தர் தந்த சகல கற்பனைகளின் படியும் நியமங்களின் படியும் வாழ்ந்தாங்க. வேதத்தில் 613 கற்பனைகள் இருக்குது. இதில் கர்த்தர் கொடுத்தது தவிர ஆசாரிகள் நியமித்து வகுத்த கற்பனை மட்டுமே 4000 இருக்குது. விசுவாசத்தில் இவங்க கொஞ்சம் குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் தேவனே நினைச்சா கூட இவங்களை குற்றப்படுத்த முடியாது. ஏன்னா இவங்களை மனுஷனுக்கு முன்னாடி இல்லை, தேவனுக்கு முன்னாடி குற்றமற்றவர்களாக காணப்பட்டாங்க. லூக்கா 1:9, ஆசாரிய உடைய முறைமையின்படியே அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். இந்த ஆசார ஊழியம்தான் முறையை பற்றியும் அதனுடைய பின்னணியெல்லாம் என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவாலயம் 3 பகுதிகளை கொண்டதாக இருக்குது. நம் சபையில் நம்ம பாஸ்டர் நின்று வார்த்தைகளை சொல்கிற இடம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம். அதில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும், தேவன் அதில் வீற்றிருப்பார். அங்கே ஒரு திரை போட்டிருக்கும், அதுக்கு முன்னாடி தான் நாம் எல்லாருமே உட்கார்ந்து இருப்போம். அதுதான் பரிசுத்த ஸ்தலம். அங்கே 3 விதமான பொருள்கள் இருக்கும். இடது பக்கமாக சமூகத்து அப்பங்களும் அடுக்குகிற மேஜை இருக்கும், வலப்பக்கமாக பொன் குத்துவிளக்கு இருக்கும், திரைக்கு முன்னாடி தூப பீடம் இருக்கும். நம்ம சபையோட வாசல் தான் பிரகாரம், பலிபீடம் அங்கே தான் இருக்குது. அந்த நாட்களில் 24,000 ஆசாரியர்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஒரே நாளில் ஆலயத்தில் ஊழியம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு குழுவாக பிரித்து அதில் 1000 பேராக வைப்பாங்க. இதில் தாவீது பிரித்தது இப்படி தான் பிரித்து வச்சுருந்தார். உதாரணமாக சகரியா அபியா என்ற ஒரு வகுப்பை சேர்ந்தவராக இருந்தால் அதில் 1000 பேர் இருப்பாங்க. அந்த 1000 பேரும் ஒரு வாரம் ஊழியம் செய்யணும். இப்போ அபியா வகுப்பில் இருக்கிற 1000 பேருக்கும் செய்தி போயிடும். எல்லாரும் தேவாலயத்துக்கு வந்துடுவாங்க. காலையில் 3 மணிக்கே ஒரு எக்காலம் ஊதுவாங்க. அந்த சத்தம் வித்தியாசமாக இருக்கும். அபியா வகுப்பை சார்ந்த ஆசாரியர்கள் அங்கே இருக்கிற மண்டபத்துக்கு வருவாங்க. அங்கே ஆசாரிய வஸ்திரம் எல்லாமே போட்டுக்கிட்டு நிற்பாங்க. காலையில் 6 மணிக்கு 2வது எக்காலத்தை ஊதுவாங்க. எல்லாரும் பலிபீடத்துக்கிட்ட நின்றுடுவாங்க. பலிபீடத்தை சுத்தம் செஞ்சு முடிக்க காலை 9 மணி ஆகிடும். 3வது எக்காலம் ஊதுவாங்க.
அப்போ முதல் பலி செலுத்தப்படும். ஜனங்க எல்லாரும் பலி செலுத்த வந்துடுவாங்க. ஒரு ஆசாரியன் பலியை செலுத்துவான், இன்னொருத்தன் தசம பாகங்களை வாங்குவான். இப்படி 1000 பேரும் செய்வாங்க. இந்த பலியெல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு முக்கியமான வேலை ஆரம்பமாகும். முதல்ல 1000 பேர் இருக்கிற ஆசாரியர்களை 10 பேருக்கு சீட்டு போடுவாங்க. அதுவும் அவங்க வயசான மூத்த ஆசாரியர்களாக இருக்கணும். அந்த 10 பேர்லையும் 3 பேருக்கு சீட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. வேத பண்டிதர்களோட கருத்துப்படி சகரியாவுக்கு இது நடக்கும்போது 80 வயசு. ஆசாரியர்களுக்கு சீட்டு கிடைக்கிறது அப்படின்னா அவங்களுடைய வாழ்நாள் கனவு. சீட்டு விழுந்தா தான் ஆலயத்திற்குள்ளே போக முடியும். அந்த நாட்களில் ஒவ்வொரு ஆசாரியனுடைய ஜபமே என்னன்னா, நான் சாகிறதுக்குள்ளே நம்ம மேலே சீட்டு விடணும் அப்படின்றது தான். பிரதான ஆசாரியன் 3 ஆசாரியர்களை சீட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். இந்த 3 பேரோட வேலை என்னன்னா, ஒருத்தர் சமூகத்து அப்பங்களை மேஜையில் அடுக்குவாங்க, இன்னொருத்தர் குத்து விளக்கை ஏற்றுவாங்க, 3ஆவதாக இருக்கக்கூடிய ஆசாரியன் தூப வர்க்கத்தை போடுவான். முதலாவது சீட்டு விழுந்தவனுக்கு ரொம்ப சந்தோஷம். பிரதான ஆசாரியன் அவங்க கிட்ட வந்து ஒரு பெரிய தங்கத்தட்டை கொடுத்து அதில் 2 பெரிய கிண்ணங்கள் எல்லாம் அப்பெல்லாம் வச்சு தருவாங்க. இஸ்ரவேலை பொறுத்தவரை ஒரு அப்பத்தோடைய நீளம் 1.5 அடி. அப்போது 12 அப்பங்களை வைக்க எவ்வளோ பெரிய தட்டு வேணும்னு யோசிச்சு பாருங்க. அதோட கூட நேற்றிருந்த அப்பத்தை திரும்ப எடுத்துக்கிட்டு வரணும். அப்போ அதுக்கும் ஒரு பெரிய தட்டும் கிண்ணங்களும் தேவை. இவ்வளோத்தையும் தூக்கிட்டு அந்த ஆசாரியை உள்ளே வர முடியுமா? அது மட்டும் இல்லாமல் நாம் முதல்ல பார்த்த மாதிரி வயசான ஆசாரியர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த வயசான ஆசாரியர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தான் குமாரனை மட்டும் உள்ளே கூட்டிகிட்டு போக அனுமதி இருக்குது. யாருமே போகக்கூடாத இடத்துல இப்படி குமாரனை மட்டும் கூட்டிகிட்டு போகலான்னா, அவனும் ஒரு நாள் தேவாலயத்துக்குள்ளே போய் பணி செய்ய வேண்டி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆசாரியனுடைய குமாரனுக்கு இது ஒரு பயிற்சியாக இருக்கும். அதுக்காக தான் குமாரனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த 2 பேரும் தேவாலயத்தோட படிகளில் ஏறி தேவாலயத்தோட கதவு கிட்ட வராங்க. ஆசாரியனுடைய குமாரன் ஆலயத்தின் கதவுகளை திறந்து விடணும். நினைக்கிற மாதிரி அது ஒரு சின்ன கதவு அப்படின்னு எல்லாம் கிடையாது. ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக தங்கத்தால் செய்யப்பட்ட கதவாக இருக்கும். இஸ்ரவேலை பொறுத்தவரை தகப்பனுக்கு குமாரன் தான் வழியை ஆயத்தப்படுத்தணும். இப்படி உள்ளே போன அந்த 2 பேருமே உள்பக்கமாக கதவை மூடிடுவாங்க. தேவாலயத்துக்குள்ளே வெளியிலிருந்து எந்த சத்தமே வராது. இப்போ அந்த ஆசாரியர் பழைய அப்பங்களெல்லாம் எடுத்து தன்னுடைய குமாரனத்தில் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் புதிய அப்பங்களை ஒவ்வொரு கோத்திரமாக சொல்லி அங்கே வைப்பாங்க. இதை தவிர வேறு எந்த சத்தமும் அங்கே கேட்காது. சைகையில தான் தன் குமாரனுக்கு சொல்லி கொடுப்பார். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் அசைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவர் வஸ்திரத்தில் தொங்குற மணிகளை இணைச்சி இருப்பாங்க. அவர் அசையும் போது அந்த மணிகளும் ஆடிக்கிட்டே இருக்கும். அவர் உள்ளே போய் அந்த வேலைகளெல்லாம் செஞ்சு முடிக்கிற வரையும் அந்த மணியினுடைய சத்தம் இருக்கிறவங்களுக்கு வெளியே கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை உள்ளே போனவருடைய ஆடையில் இருக்கக்கூடிய மணியோட சத்தம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு கேட்கல அப்படின்னா, அவர் ஏதோ பரிசுத்த குலைச்சல் பண்ணிட்டு உள்ளேயே மரிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்க. ஒருவேளை அப்படி உள்ளே யாராவது மரிச்சிட்டாங்கன்னா அவருடைய சரீரத்தை எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா உள்ளே யாருமே போக முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் உள்ளே போகும்போது அவருடைய இடுப்பில் ஒரு சங்கிலியை கட்டி தான் அவரை உள்ளே அனுப்புவாங்க. ஒருவேளை அவர் இறந்துட்டாரு அப்படின்னா அதை பிடிச்சு இழுப்பாங்க. ஏன்னா தேவாலயத்துக்குள்ளே யாருமே போக முடியாது. அது ஒரு பயபக்திக்குரிய இடமா இருக்கு. இப்போ ஆசாரியன் அடுத்த சீட்டை எடுப்பார். தேவாலயத்தோட அடுத்த வேலை என்னன்னா, குத்து விளக்கை ஏற்றுறது. அதுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு போகிறவனுக்கு ஒரு பெரிய தங்க பாத்திரத்தில் ஒளிவ எண்ணெயும் பழைய எண்ணெயை எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தையும் அதையோடு கூட விளக்க கொளுத்த திரியையும் விளக்கு துடைக்கிறதுக்கு துணியையும் கொடுத்து அனுப்புவாங்க. அதோடு கூட அவருடைய குமாரனையும் உள்ளே கூட்டிகிட்டு போகலாம். இந்த குத்து விளக்கு கிட்டத்தட்ட 35 கிலோ இருக்கும். அதோட உயரம் ஒரு மனுஷனுடைய உயரம் அளவுக்கு இருக்கும். இப்போ 2 பேருமே தன்னுடைய குமாரனும் எல்லாம் சொல்லி தருவார். எல்லாம் முடிஞ்சு அவங்களும் தேவாலயத்திலிருந்து போயிடுவாங்க. இப்போ 3ஆவது சீட்டு ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம், இதுதான் ரொம்ப முக்கியமான சீட்டு அப்படின்னு சொல்லி. அதுதான் தூபம் காட்டுறதுக்கு விழுற சீட்டு. இந்த சீட்டு தான் சகரியாவின் மேலே விழுந்தது. இப்போ பிரதான ஆசாரியனும் ஒரு பெரிய பொன் தட்டில் அதிகமான தூப வர்க்கமும் இன்னொரு பாத்திரத்தில் பலிபீடத்திலிருந்து எடுத்த நெருப்பு தழலையும் அந்த நெருப்பு தழல்களை எடுக்க முள் கரண்டிகளும் அதோடு சேர்த்து போட்ட தூப வர்க்கத்தின் சாம்பலை எடுக்க பாத்திரத்தையும் கொடுத்து அனுப்புவார். இது எல்லாத்தையுமே தூக்கிட்டு சகரியாவால் ஒரு தனியால் தேவாலயத்துக்குள்ளே போக முடியுமானா முடியாது. இந்த டைமில் அவர் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கணும்னா அவருடைய குமாரனை. ஆனால் சகரியாவுக்கு குமாரன் இல்லை. இது நம்ம வேதத்தில் படிக்கும்போது சாதாரணமான சகரியாவுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இது ஒரு கடினமான சூழ்நிலை. அதுவும் இல்லாமல் இந்த சம்பவம் நடக்கும்போது பஸ்கா பண்டிகை வேறு.
மொத்த இஸ்ரவேல் தேசமே கூடி வந்து அங்கே நிற்குது. இஸ்ரவேலுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, தூபம் காட்டும்போது அந்த புகை எழும்பும்போது ஜெபித்தா அவங்களுடைய ஜெபம் பரலோகத்தில் போயிடும் அப்படின்னு நம்புவாங்க. புத்தகத்தில் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் பரிசுத்தவான்களோட ஜெபத்தோடு கூட செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கும் அந்த தூதனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ முழு தேசமே சகரியாவை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சகரியாவுக்கு உதவ யாருமே இல்லை. இப்போ வரதெல்லாம் தூக்கிக்கிட்டு படி மேலே ஏறி லேவியர்கள் எல்லாரும் பாடுறாங்க. தேசமே அவங்களோடு கூட சேர்ந்து பாடுது. ஒரு வழியாக சகரியா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு உள்ளே போயிடுறாரு. இப்போதான் அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. லூக்கா 1:11-12. அப்போது கர்த்தருடைய தூதன் ஒருவன் பலிபீடத்தின் வலப்பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானார். சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான். இந்த இடத்துல சகரியா பயந்தார் அப்படின்னு அங்கே சகரியாவை தவிர யாருமே இல்லை, உள்ளே வர முடியாது. ஆனால் யாரும் வர முடியாத ஒரு இடத்துல திடீர்னு ஒருத்தன் வந்து நிற்கிறத பார்த்து சகரியா பயப்படுறார். அடுத்த 13வது வசனம் சொல்லுது, தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. தூதன் அவனை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, சகரியாவே, அதுக்கு கர்த்தர் தம் இருதயத்தில் நினைத்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாங்க. எலிசபெத் அப்படின்னா தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அர்த்தம். யோவான் அப்படின்னா கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார்னு அர்த்தம். இப்போ இந்த அர்த்தங்களை மட்டும் நம்ம பார்த்தோம்னா, கர்த்தர் தம் நினைவில் வாக்கு தத்தங்களை வைத்திருக்கிறார். அதனால் அந்த வாக்கு தத்தங்களை கிருபையாய் கொடுக்க போகிறார். இந்த ஒரே வசனத்தில் 3 பேரோட பெயர்களும் இருக்குது. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெயர்கள் பின்னாடியும் ஒரு சில ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குதுன்னு நாம் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் நாம் சொல்லியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். தேவன் அதோடு அவனை விடலை. லூக்கா 1:14, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் மட்டும் இந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவர் இதை எப்பயோ செஞ்சிருப்பார். ஆனால் முழு இஸ்ரவேல் தேசமே இது நிமித்தம் சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் அநேக வருடங்களுக்கு பிறகு இதை செஞ்சார். இந்த நேரத்திலேயே உங்களுக்கும் எனக்கும் கூட தேவன் அநேக வாக்குத்தத்தத்தை விட அநேக வருடங்களுக்கு முன்பாக கொடுத்துருக்கலாம். நாமளும் அநேக நேரங்களில் இந்த வாக்குத்தத்தங்களை வச்சுக்கிட்டு இன்னும் நடக்கலையே, இது எப்போ நடக்க போகுது, என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் எப்போ வரும், என் வாழ்க்கையில் இந்த உயர்வு எப்போ வரும், நான் நினச்ச நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி அநேகர் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இது நன்மையாக முடிய பண்ணணும்னு சொல்லி நினச்சிருந்தாருன்னா இந்த வாக்குத்தத்தத்தை அவர் எப்பயோ நிறைவேற்றியிருப்பார். ஆனால் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் இந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்குது. வசனம் அப்படி தான் சொல்லுது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்றைக்குமே ஒழிந்து போகாது. விசுவாசத்தோடு நாம் இருப்போம். வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் செபிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.